லைவ் அப்டேட்டு லைவில் வந்து முத்துக்குமரனுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு வாக்குவாதம் ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து போகுது. அதில் தலை வந்து வேறு லெவலில் ஒரு கேள்வி கேட்டால் என்ன கேள்வி தெரியுமா? நீ வந்து ஒரு பிளான் போடுற, பிளானுக்கு நடுவில் யாராவது வந்து நின்னா உனக்கு வந்து பொறுக்கலை, நீ தோத்துட்டா அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி அடித்தது இருக்குல்ல, அதெல்லாம் வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. முத்து ஆல்ரெடி நீ வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுற, அந்த ஸ்ட்ராட்டஜி உனக்கு வந்து திருப்பி வருது. இல்லை நீ ஒரு டீமாக வந்து விளையாடுற, அப்படி டீமாக விளையாடும்போது நீ வந்து சொதப்புற, இந்த மாதிரி விஷயம் நீ ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க தானே அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கியூமெண்ட்டில் வந்து சவுண்டு வேறு லெவலில் இப்போலாம் பேச ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்படியே அது பேசுகிறதெல்லாம் அந்தளவுக்கு ஒரு விஷயங்களாக வந்து இருக்குது. ஆக்சுவலாக இந்த சண்டை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, இப்போ இந்த 3 பாயிண்ட் யாருக்கு போகிறது அப்படிங்கிற டிஸ்கஷன் போகும்போது சௌந்தர்யா வந்து 3 பேர்த்த சொன்னாங்க. எனக்கு வந்து அருண், ஜாக்லின், மஞ்சரி 3 பேர் பேசின வந்து பிடிச்சிருந்துச்சி, நான் வந்து மஞ்சரி கொடுக்குறேன்னு சொல்லி அவங்களுடைய பாயிண்ட்டை வந்து மஞ்சரி கொடுத்தாங்கன்னு வைங்களேன். இப்போ இடையில வந்து முத்துக்குமரனுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஆல்ரெடி முத்துக்குமரன் நிறைய விஷயத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணிட்டார். அப்படி இருந்தாலும் திருப்பி எனக்கு வந்து அவங்க அப்படி இவங்க அப்படி அப்படின்னு சொல்லி நான் கற்றுக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்தை தான் அந்த விஷயம் 2 பேர்த்து வந்து ஆர்கியூமெண்ட் நடக்குது. இதில் ஒரு பாயிண்ட்டை மட்டும் இடையில ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக சௌந்தர்யா மஞ்சரிக்கு ஓட்டு போட்டாங்களே, மஞ்சரிக்கு தான் அந்த 3 பாயிண்ட் கிடச்சி. இதில் பிக் பாஸ் என்ன ஒரு ட்விஸ்ட் வச்சார் அப்படின்னா, நான் உனக்கு 3 பாயிண்ட் கொடுக்க மாட்டேன், இங்கே உட்காந்துருக்காங்களா 9 பேர், அந்த 9 பேர்த்துலேருந்து அவங்கள்ட்ட இருந்து ஒரு பாயிண்ட் நீ எடுத்துக்கலாம் அப்படிங்கும்போது ரணவ், ரயானு, அப்புறம் விஷால் அவங்க 3 பேர்த்துலேருந்து ஒரு பாயிண்ட் மஞ்சரி எடுத்துருச்சு. இதில் தான் சௌந்தர்யா என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு மங்காத்தா ஆடி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் தெரியுங்களா? இப்போது முத்துக்குமரனும் மஞ்சரி வந்து இதாக இருக்காங்க. அவங்கள பிரிக்கணும் அப்படின்னா சவுண்டு அதுக்குள்ளே ஒரு வேலையை பார்க்கணும். அந்த வேலையை வந்து தெளிவாக பார்த்துருக்குது. ரைட்டு. இப்போ வந்து இந்த மஞ்சரிக்கு பாயிண்ட் கிடச்சோன்னே சௌந்தர்யா வந்து முத்துக்குமரன் கூப்பிட்றான். இந்த மாதிரி நான் வந்து கற்றுக்கிறேன்னு சொன்னதில் வந்து உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னீங்களா, அதே மாதிரி தானே அருணும் சொன்னாப்புல. அப்படி இருக்கும்போது எதுக்கு நீங்கள் வந்து என்னையை மட்டும் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து பாயிண்ட் எடுத்து வைக்கிறான். அதுக்கு தான் சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே பல விஷயங்களை வந்து கற்றுருக்கீங்க. ஒரு கூட்டணி வச்சா அந்த கூட்டணி சொதப்புது. நீங்கள் ஒரு பிளான் போட்டு பண்ணீங்க அப்படின்னா அந்த பிளான் வந்து உங்களுக்கே திரும்புது. அதனால் ஆல்ரெடி நீங்கள் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருந்தால் நீ அதையே சொல்கிறது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வந்து இல்லை நான் வந்து இப்படி அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, நீ தோத்துட்டா அப்படிங்கிறத உன்னால் வந்து அக்செப்டே பண்ண முடியல. நீ ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுற, இடையில ராணா வந்து பெல் எடுக்கிறேன், நீங்கள் வந்து ஒன்று பிளான் பண்ணுற, பிளான் நடுவில் யாராவது வந்தால் உனக்கு வந்து பொறுக்கலை, உனக்கு வந்து அக்செப்ட் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக கண்ணியனோட ஒட்டுமொத்த கேமையுமே வந்து க்ளோஸ் பண்ணி விட்டு ஒரு மங்காத்தாடி முத்துக்குமரனும் மஞ்சரி ஒரு கேம் விளையாண்டுருக்காங்கல்ல, அவங்களுக்குள்ள ஒரு மங்காத்தாவே சௌந்தர்யா விளையாண்டுருக்காங்க. வேறு லெவல் சவுண்டு. இதுதான் வந்து கேம் அப்படிங்கிறது. கேமை வந்து தன் வசமாக திருப்புறதுக்கு சவுண்டு வந்து முயற்சி பண்ணுறாங்க. ஆல் தி பெஸ்ட் சௌந்தர்யா. வேறு லெவல் பாயிண்ட்ஸ் பேசிகிட்டே வர்றீங்க. நன்றி, வணக்கம்.